கைஸ் நான் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துருங்க. ஆனால் உள்ளே வரும்போதே ஒரு எப்படி சொல்கிறது, தனி விதமான வைப் மாதிரி இருக்குது. ஃபுல்லாக நான் முன்ன பார்த்ததை விட இப்போ ரொம்ப டபுள் மடங்காக இருக்குது இந்த இடம்னா. எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. தனியாக தான் வந்திருக்கேன். பார்க்கலாம் இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நைட்டு வரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்டுக்கு இப்போ தான் ஜஸ்ட்டு கால் பண்ணி கேட்டிருக்கேன். இந்த மாதிரிடா இந்த நம்ம வந்த இடம்லாம் ரொம்ப முன்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணதை விட இப்போ ரொம்ப அபேண்டடாக இருக்குது. சரி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு கால் பண்ணி கேட்டிருக்கேன். அவன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். மேபி இந்த வீடியோவோடு சேர்த்து அந்த வீடியோவும் வரலாம், இல்லை இந்த வீடியோ மட்டும் வரலாம். நான் இந்த லாஸ்ட் அப்பார்ட்மெண்ட்டு இல்லை இப்போ வந்துருக்கேன். ஸோ இந்த பில்டிங் மட்டும் நான் எக்ஸ்ப்ளோர் குடியிட்ட வச்சு தூண்டி வச்சிருக்கோம். நம்ம எது வரையும் போகும் தெரியல. கையில் டார்ச் லைட் இருக்குது, அதுவும் பயம் இல்லை. உள்ளே போகிறதுக்கே அருவருப்பாக இருக்குது அந்த அளவுக்கு. ஓ மை காட் கைஸ், ஃபுல்லாக தோண்டி வச்சுருக்கானுங்க. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 ஆக போகுது. நான் அதுக்கே டார்ச் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் உள்ளே போக போகிறேன். ஒரு பில்டிங்கே தோண்டி எடுத்துருக்கோம். இதெல்லாம் என்ன எடுத்துருக்கோன்னு எனக்கு தெரியல. மேக்ஸிமம் இந்த மணல் திருடுறவனுங்க மேபி இருக்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிருக்கேன் இந்த பிள்ளைகளை. கைஸ் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே காடு மாதிரி, அதனால் இங்கே என்ன வேணாலும் இருக்கலாம். யாரா இருக்கீங்களா? யாரு? யாருங்க? கைஸ் லாஸ்ட் மந்த் நானும் என்னோடய தம்பியும் வரும்போது எங்களுக்கெல்லாம் ஃபுல்லாக டோர்லாம் எல்லாம் உடைச்சி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. யாரா இருக்கீங்களா? போகிறதுக்கு எனக்கு அருவருப்பாக இருக்குது. வேலை போகிறேன்.
மொத்த டோரு கைஸுங்க, மொத்த டோரு எல்லாமே அடித்து நொறுக்கி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது எதுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப மோசமான அப்பார்ட்மெண்ட்டாக மாறிட்டு இருக்குது எல்லாமே. சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. ரொம்ப அருவருப்பாக இருக்குது. நான் வரும்போது கூட அந்த பக்கம் ஒரு 4% இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எனக்கு மனசே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ கெளிச்சியாக இருக்குது இந்த இடம். இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போகலான்னு பார்த்தா இல்லைங்க, ஸ்மெல்லு தாங்க முடியல. ஓகே, 3வது அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகலாம். பின்னாடி கிணறு மாதிரி ஒரு இடம் இருக்கு. ஏதோ சமைச்சிருக்காங்க. யாருன்னா இருக்கீங்களா ப்ரோ? ஹலோ, ஃபீலிங் இருக்கு. யாரு? பேக் சைடில் ஏதோ சவுண்டு வந்தது. யாருன்னு கேட்டேன். ஸ்லாப் முத கொண்டு அடித்து நொறுக்கி போயிட்டுருக்கோங்க ப்ரோ. மேலே வரையும் அந்த அசிங் பண்ணியிருக்கோம். கோலெல்லாம் போட்டு டீசெண்டாக இருக்குது இந்த வீடு. ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகே, மேபி எங்கள் சாமி ரூம் இருக்கலாம். இங்கே எனக்கு தெரிஞ்ச வரையும் ஆள் நடமாட்டம் கம்மின்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வரவங்க கூட என்னை இப்போ நான் வெளியே நின்றுட்டு இருக்கும்போது அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க எனக்கு. யாரு? என்னை பயம் பொத்தன்னு நினைக்காதீங்க, அதுக்கு சான்ஸ் கிடையாது. நான் டாப்புக்கு போகிறேன், அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
என்னை யாரோ ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியுது. எவனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ, நல்லா சரக்கு அடிப்பானது போல இருக்கு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த இடமே வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்க மாதிரியே இருக்குது. ஆனால் நான் மேலே தான் வந்துருக்கேன், ஆனால் ரொம்ப ஹீட்டாக இருக்குது இந்த இடமே. இந்த இடத்த நான் நைட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். இன்றைக்கி என்னாலும் பரவாயில்ல, நைட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு. மேபி சைக்கோ, தென் வேறு யாராச்சும் மாட்டலாம். ஆனால் ரொம்ப ஒரு ஹியூஜான இடம். சுற்றி ஆளுங்களாம் எதுவும் கிடையாது, சுற்றியுமே காடு மட்டும் தான் இருக்குது. இங்கே சுற்றி இருக்கிறவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த இடத்த பொறுத்த வரையும் இந்த கஞ்சா அடிக்கிறப்ப தப்பான இல்லீகலான விஷயம் இடம் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த விஷயம் சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறமே இந்த இடம் வந்து இன்னும் முன்ன நம்ம பார்த்ததை விட இப்போ ரொம்ப அபேண்டடாக ஆகிட்டுருக்கு. ஸோ இது என்ன நடக்கலாம். மேபி நான் வந்தால் ஃபர்ஸ்ட் டைமாக தனியாக வந்திருக்கேன், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. மேபி அவன் வரலைன்னா நான் மட்டும்தான் தனியாக வரேன். என்னாலும் சரி நான் வரேன். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன். சுற்றிலுமே காடு தான். இந்த இடத்துல தனியாக இருக்க பயமாகவும் இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்னன்னாலும். ஓகே, டார்ச் லைட் இருக்குது, எனக்கு வேறு எந்த தைரியம் வேணும். நெக்ஸ்ட் பில்டிங்க்கு போகலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பயன்படுத்திடுச்சு. லாஸ்ட்டு இயர் வரும்போது இந்த மாதிரிலாம் இல்லை. அந்த பி பிளாக் தான் கொஞ்சம் எனக்கே பயம் தர பிளாக். ஏன்னு நான் சொல்கிறேன், ரொம்ப சுற்றி செடிங்களாம் வளர்ந்துட்டுருக்கு வர. What the fuck? பூச்சி. இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு என்ன எடுத்துகிட்டு போனானுங்கன்னா மணல் இருக்கலாம்.
வீடு கட்டுறதுக்காக மணல் சர்வே பண்ணியிருக்கலாம். ஏன்னா நான் இங்கே லாஸ்ட்டு இயர் வரும்போது ஐயோ இந்த மாதிரிலாம் கிடையாது. குனி பயிலாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மணல் மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஐயோ ரொம்ப மோசமாக பண்ணியிருக்காங்க இந்த இடத்தவே. ஒரு பெரிய சாட். கைஸ் உங்களுக்கு அங்கே பார்த்தா தெரியுமான்னு தெரியல, ஒரு 3 ஆள் தூங்குற அளவுக்கு குழி தோண்டி வச்சுருக்காங்க. அது எதுக்கு பண்ணானுங்கன்னு தெரியல. சாப்பிட்டதெல்லாம் வாமிட்டாக வந்துடும் போல இருக்கு. இவ்வளோ மோசமாக இருக்கு. வண்டியே வேலை செய்ய மாட்டேன். இந்த பில்டிங் கொஞ்சம் ஓகே தான், இல்லீகலான விஷயம் நடக்காத மாதிரியே இருக்குது இந்த பில்டிங் பொறுத்த வரையும். ஷூட்டியாக தான் இருக்குது. இங்கே தான் ஷூட் இருக்கும். ஓகே தான். யார் யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி கன்வெர்ட். மேலெல்லாம் யாரும் வரமாட்டானு போல இருக்கு. ஓரளவுக்கு க்ளீனாக இருக்கு. யாராங்க? ஹலோ ப்ரோ, யாருமே கிடையாது. எதுவும் சவுண்டு வந்துட்டே இருக்கு. ஆனால் என்னுடைய பேக் சைட்லேருந்து மட்டும் தான் வருது இந்த சவுண்டு. ஒரே ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரூமில் மட்டும்தான் சாமி வச்சு கும்பிட்ற மாதிரி பண்ணியிருக்காங்க.
கதவு கட்டத்துக்கு ஒரு இடம் இல்லையா? இந்த இடத்துலலாம் டோர் இருந்தது. நான் இந்த இடத்துல வந்து ஓடி இருப்பேன். நானும் என் ஃப்ரெண்டும் இந்த இடத்துல இருந்து ஓடி போயிருப்போம். டோர்லாம் இருக்குது. பைக் அங்கே இருக்கு. நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு பில்டிங் எதுன்னா அந்த பி பிளாக் மட்டும்தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப இல்லீகலான விஷயம்லாம் நிறைய நடக்குதுங்க. அது பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. நான் அதை சொல்கிறேன். இங்கேயும் ரொம்ப மோசமாக தான் பண்ணியிருக்காங்க. தலையே தெரியும். பிளராக இருக்கு, நான் காட்டுறேன். பூபதி விபிபி இங்கேலாம் காட்டிருக்கீங்க. இந்த வியூவிலேருந்து உங்களை காட்டலாம். சுற்றி இரு காடுன்றது. சுற்றியுமே காடு தான், சுற்றிரு காடு. அதுக்கு நடுவில் இந்த ஒரு 6 அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. தென் ரோடு ஓரத்துலேயே வேறு இருக்குது. ஸோ இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெனிஃபிட்டாக கூட இருக்குது. நம்ம நைட்டு வந்து பார்த்தா தான் இந்த இடத்த பற்றி தெரியும். ஸோ தெரியும், என்னை பொறுத்தவரை கொஞ்சம் தெரியும். பட் இருந்தாலும் நைட்டு பார்க்கலாம். இந்த பில்டிங்கெல்லாம் இருக்கிறத விட பேசாமல் இடித்து தள்ளிட்டு போயிடலாம். அவ்வளோ மோசமாக இருக்குது, எனக்கு கடுப்பாக இருக்குது. லேடிஸ் செப்பல் பார்க்குற எனக்கே கடுப்பாக இருக்குது. எனக்கு இந்த ஒரு விஷயம் எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் பயம் கொடுத்தது. இந்த லைனில் சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒட்டி பையன் மாடு பிடிச்சி போயிட்டுருக்கான்.